வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் வேறு ஒரு தலைப்பின் கீழ் வேத வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம். தேவன் நம்மை தேடி வந்த தேவன் என்று சொல்லி, உலக மக்கள் கடவுளை தரிசிப்பதற்கு பல்வேறு இடங்களுக்கு அவர்கள் கடந்து போவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார், நம்மை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். அதே சமயத்திலே தேவனாகிய கர்த்தர் வேதத்தின் அடிப்படையிலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய்? ஒரு தேடுதல். ஆண்டவர் தேடி வருகின்றார். மனுக்குலத்தை தேடி வந்து உலகத்தை சிருஷ்டித்து விதமாக மனுக்குலத்தோடு ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்திலே கரங்களை கோர்த்து நடந்து வந்த அந்த தேவன் ஒரு நாளிலே அவர்களை காணாதபடியாலே எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். ஒரு தேடுதல் ஆண்டவர்கிட்டே காணப்பட்டது. இன்னும் கொஞ்ச நாள் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பித்த உடனே பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்திலே கேட்கின்ற ஒரு காரியம் என்னவாக இருக்கும்? என்னுடைய புக் எங்கே, என்னுடைய ஷூ எங்கே, என்னுடைய டை எங்கே, என்னுடைய ஸ்கூல் பேக் எங்கே? மக்கள் அதை தேடுகின்றார்கள். ஏன்? வைத்த இடத்திலே அந்த பொருள் காணப்படவில்லை. ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அவனை சிருஷ்டித்து வழிநடத்தி வந்தார். அந்த இடத்துல அவன் காணப்படவில்லை. அவனை தேடி வருகின்றார். ஆதாமே எங்கே இருக்கின்றாய்? ஏன்? அவன் சொல்கிறான், நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், அது நிமித்தமாக என்னை ஒழித்து கொண்டேன் என்று சொல்லி. அவன் செய்த தவறு நிமித்தமாக உடனடியாக ஆண்டவர் அவனை தண்டிக்கவில்லை. அதே சமயத்திலே அவனுக்கு தோல் உடை உடுத்தி அவனை மீண்டுமாக சேர்த்து கொள்கின்றார். எனவே எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து விட மாட்டேன் என்று சொல்லி யோவானுக்கு எழுதின நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். காணாமல் போன 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டு நிமித்தம் 100 ஆடுகளை உடையவன் 99 தன் கரங்களில் இருக்கிறது. காணாமல் போன ஒரே ஆட்டிற்காக கரிசனையோடு தேடுகின்றான். அவ்விதமாகத்தான் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் தொலைந்து போவது இஷ்டமில்லை. எனவே இந்த நாட்களிலே விழுந்து போகும் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடங்களில் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் பக்கம் திரும்பிக் கொள்ள வேண்டியவராக இருக்கின்றோம். வேதத்திலே விதமாக ஒருவன் உனக்கு விரோதமாக தவறு செய்தால் அவனுக்கு எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7-70 தரம் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. அதனால நம்ம ஒவ்வொரு முறையும் தவறு செய்துவிட்டு 7-70 முறை இருக்கல, நம்ம தவறு செய்து கொண்டு இருக்கலாம் என்று நாம் வாழ்வதல்ல. வேதம் உண்மைதான் சொல்கின்றது. எப்பொழுது போனாலும் ஆண்டவர் நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்மை இணைத்துக் கொள்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை நான் பார்க்கின்றேன். யூதாவின் புஸ்தகத்திலே ஒரு வசனம் விதமாக உண்டு. யூதா 24ஆம் வசனம். அதிலே நாம் விழாமல் நம்மை தப்புவிக்கின்ற ஒரு ஆண்டவர் உண்டு. விழுந்த பொழுதெல்லாம் நம்மை மீண்டுமாக சேர்க்கின்ற ஒரு தேவனாக மாத்திரம் கடவுளை பார்க்காதபடிக்கு நாம் விழாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வல்லவராக இருக்கின்றாரே, அவரை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும். அவ்விதமாக விழாதபடிக்கு நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். விழாதபடிக்கு காத்துக்கொள்ள வல்ல தேவனை நாம் அறிந்து கொள்வோம். புரொபேஷனரி கிளர்க்குகள் என்னுடைய வேலையில் நான் பேங்க் மேனேஜராக இருந்த பொழுது அவங்க வருவாங்க. அவர்கள் இந்த செய்யும் பொழுது அந்த எண்ட் ஆஃப் த டே புக் என்று சொல்லி அதை முடிப்போம். அந்த நாளுடைய கணக்கு வழக்குகளை முடிப்பதற்காக அந்த இடத்துல ஒரு புரொபேஷனரி ஆக வந்திருக்கின்ற ஒரு கிளர்க் என்ன செய்வார் திந்தார். ஒவ்வொரு முறையும் அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் மிஸ்டேக்கை திரும்ப 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 அதே மிஸ்டேக்கை செய்வார். நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி, இந்த மிஸ்டேக் நேற்று செய்தீங்க, முந்தின நாளும் செய்தீங்க, அதே குற்றத்தை திரும்பவும் அதே தவறை திரும்பவும் செய்யலாமா? புதிதாக தவறு செய்தால் அது ஓரளவு ஓகே, ஏனென்றால் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறீங்க, தவறுகள் மாறி மாறி வரும். ஆனால் செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்வது ஏற்புடையது அல்ல என்று சொல்லி அவரை நான் நல்வழிப்படுத்தினேன். எனவே விழாமல் பாதுகாக்க வல்லவராகிய தேவனிடத்திலே நாம் அண்டி சேர்த்து கொள்வோம். சிலுவைதான் நமக்கு வெற்றியை தந்தது. எனவே சிலுவை நாதரை நாம் முன்வைத்து நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது வலுவாமல் நம்மை அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கின்றார். இதுவே இரட்சணிய நாள். கர்த்தரிடத்தில் நாம் திரும்புவோம். ஏற்ற காலத்தில் சகாயம் கிடைக்கும்படி நாம் தைரியமாக அவர் கிருபாசனத்துக்கு வருவோம். ஏனென்றால் வலுவாமல் கீழே விழாதபடிக்கு நம்மை தாங்கிக் கொள்ள நம்முடைய தேவன் நம் அருகிலே இருக்கின்றார். எனவே இந்த தேவனுடைய கிருபையை நாம் இறுதி வரை பற்றிக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.